நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ட்ரெயின் டைமிங்கெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நாம் ஒரு ட்ரெயின் டைமிங் தான் பார்க்க போகிறோங்க. ஈரோடு டு திருச்சி ட்ரெயின் டைமிங் பார்த்துடலாங்க. இந்த வீடியோவை நம்ம 2 செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்குறோங்க. முதல் செக்மெண்ட்டில் ட்ரெயின் டைமிங் வருங்க. ரெண்டாவது செக்மெண்ட்டில் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயில்களுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற வழித்தடங்களை பற்றி பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ, அதாவது ட்ரெயின் டைமிங் வீடியோவில் கொடுக்கப்படக்கூடிய ட்ரெயின் நம்பர்கள், டைமிங் இது எல்லாமே ஆன் டைமில் தான் நம்ம கொடுக்குறோங்க. ஆனால் ட்ரெயின் டைமிங் நீங்கள் எப்போ பயணம் செய்கிறீங்களோ அப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னா, நம்ம ட்ரெயின் டைமிங் எப்போவுமே மாற்ற மாட்டாங்க. ஏதாவது டைமில் ட்ரெயின் நம்பரோ ட்ரெயின் டைமிங்கோ மாற்ற வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் நீங்கள் எப்போ பயணம் செய்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு பயணம் செய்யுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்களை கீழே சொல்லுங்கள். அப்போ தான் உங்கள் ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு நாங்களும் தெரிஞ்சுக்க முடியுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ முதல்ல நம்ம ஈரோடு டு திருச்சி பேசஞ்சர் ட்ரெயின் டைமிங்கை பார்த்துடலாங்க. குறைந்த கட்டணத்தில் பயணம் செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய எளிமையான தேர்வு பேசஞ்சர் ட்ரெயின் தாங்க. பேசஞ்சர் ட்ரெயின் காலையிலையும் மாலையிலையும் திருச்சிக்கு ஈரோடுலேருந்து இருக்குதுங்க. வண்டி எண் 56-110 காலையில் 7:50க்கு இருக்குதுங்க ஈரோட்டில். ஈரோடு டு திருச்சி 11:50க்கு போய் ரீச் ஆகுதுங்க. மாலையில் 56-842 எண் கொண்ட வண்டி 4:35க்கு இருக்குதுங்க. மாலை, அதாவது 4:35 PM இருக்குதுங்க. இந்த வண்டி ஈரோட்டில் 4:35க்கு எடுப்பாங்க. திருச்சிக்கு 8:45 PM போய் ரீச் ஆகுங்க. இப்போ நம்ம பார்த்த 2 ட்ரெயின்களுமே தினமும் திருச்சிக்கு ஈரோட்டிலேருந்து செல்லக்கூடிய வண்டிகள் தாங்க. அடுத்து எக்ஸ்பிரஸ் எந்தெந்த டைமில் இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் 16-232 வண்டி என்னங்க. இந்த எக்ஸ்பிரஸ் வண்டி நைட்டு 1 மணிக்கு இருக்குங்க. 1 மணிக்கு இது ஈரோட்டில் கிளம்பி 4 மணிக்கு திருச்சி ரீச் ஆகுதுங்க. அடுத்தது செம்மொழி எக்ஸ்பிரஸுங்க. வண்டி எண் 16-616ங்க. இது நைட்டு 1:55க்கு இருக்குதுங்க ஈரோட்டில். காலையில் விடிய காலையில் 4:50க்கு திருச்சியை ரீச் ஆகுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இஆர்எஸ் கிக் எக்ஸ்பிரஸுங்க. இந்த வண்டி எண் 16-188ங்க. இது ஈரோட்டில் விடிய காலையில் 4:55க்கு எடுக்கிறாங்க. காலையில் 7:55க்கு திருச்சியை ரீச் ஆகுதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜனசதாப்திங்க. இப்போ வண்டி எண் 12-084ங்க. இது காலையில் 8:40க்கு ஈரோட்டில் எடுக்கிறாங்க. 11 மணிக்கு திருச்சியை ரீச் ஆகுதுங்க. அடுத்தது பார்க்குறது சென்னை எக்ஸ்பிரஸுங்க. 16-160ங்க வண்டி எண். இது மாலை 6 மணிக்கு எடுக்கிறாங்க. இரவு 9:55க்கு திருச்சியை ரீச் ஆகுதுங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா ட்ரெயினுமே தினமும் இருக்கக்கூடியது தாங்க. இதில் ஜனசதாப்தி மட்டும் செவ்வாய்க்கிழமை மட்டும் இயங்காதுங்க. ட்ரெயின் டைமிங்கை பற்றி நம்ம இதோட முடிச்சுக்கலாங்க. அடுத்தது நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருச்சியில் எப்படி கோயில்களுக்கு போகணும் அப்படின்னு பார்த்துடலாங்க. நீங்கள் திருச்சியினுடைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தாவே உங்களுக்கு எல்லா இடத்துக்குமே பஸ் இருக்குங்க. டவுன் பஸ்ஸுங்க. எல்லாத்துலேயுமே ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுக்குங்க. நீங்கள் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் வெளியே வந்த உடனே உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு உங்களுக்கு பஸ் இருக்குங்க. நீங்கள் ஏறினீங்கன்னா அந்த பஸ்ஸில் உங்களுக்கு 7 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கேருந்து நீங்கள் 20 நிமிஷத்தில் உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போயிட முடியுங்க. நீங்கள் உச்சிப்பிள்ளையார் கோயிலேருந்து நடந்து போகிற தூரம் தான் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு இருக்குங்க. கோயிலில் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நடந்து போகிற தூரத்துலேயே சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு அங்கேருந்து தான் உங்களுக்கு பஸ் இருக்குங்க. அங்கேருந்து நீங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே சமயபுரம் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கோயில் வாசல்லையே உங்களுக்கு பஸ்ஸு கிடைக்குங்க. திருவானைக்காவல் போகிறதுக்கும் சரி, ஸ்ரீரங்கம் போகிறதுக்கும் சரி, உங்களுக்கு சமயபுரம் கோயில் வாசல்லையே உங்களுக்கு பஸ்ஸு கிடைக்குங்க. திருவானைக்காவல் போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கேயும் கோயில் வாசல்லையே உங்களுக்கு ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு பஸ் இருக்குங்க. ஸ்ரீரங்கம் போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குனாலும் சரி, பஸ் ஸ்டாண்டுக்குனாலும் சரி, நீங்கள் அங்கே கோயில் வாசல்லையே உங்களுக்கு பஸ்ஸு கிடைக்குங்க. டவுன் பஸ்ஸு. ஒரு நாள்லையே நீங்கள் இந்த கோயில்கள், நான் குறிப்பிட்ட கோயில்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் போயிட்டு வந்துட முடியுங்க. நீங்கள் தங்கியிருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தங்கிறதுக்கு பெஸ்ட்டான இடம் எதுன்னா சமயபுரத்தில் நிறைய தங்கும் விடுதிகள் இருக்குங்க.
அங்கே உங்களுக்கு தங்கும் விடுதிகள் ஈஸியாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அங்கே சத்திரங்களும் கிடைக்கும். சத்திரத்தில் குறைஞ்சபட்சம் 70 to 100 தான் சார்ஜ் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்கும். சத்திரத்தில் வந்து நீங்கள் போய் தங்கணும் அப்படின்னா அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு சமயபுரத்தில் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்ப முடியுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப்.